மகன் மதர்குமாருக்கு நாட்டு மணிமுடி சுட்டு வைப்பதாகும் மகேஸ்வரி அவளுக்கு பிறந்த நாள் விழா. இரண்டு விழாவை ஒற்றுமையோடு ஒரே நிலையில் நடக்க வேண்டும். ஆனால் சந்தோஷமாக ஆடி பாடி பகையை வெட்டி பிறகு விழாவை கொண்டாட வேண்டும். நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி என்ன சந்தோஷம் தெரியுமா? நாளை காலை உனக்கு பிறந்த நாள் விழா, அண்ணனுக்கு மறுபடி சுட்டு விழா. இந்த விழாவை கொண்டாட சந்தோஷமா இருக்கு. அப்படியே? ஆமா. சரிங்கம்மா, உங்களுடைய கருத்துல என்ன? பால் கொண்டதற்கு யாருக்கு? அண்ணனுக்கு. யாருக்கு எடுக்கப்படுது? ஆமா. பாருங்கம்மா, அரண்மனைக்கு விலைகள்லாம் செஞ்சுதாலே உங்களுடைய உடல் அயற்சியா இருக்கும். அதனால அரண்மனைக்கு சென்று சற்று நேரம் ஓய்வெடுங்க. அப்படியா? பால் அண்ணனுக்கு தவறாம கொடுத்துருப்பியா? மறந்துருப்பாரம்மா. என்னுடைய தாய் விருத்த வேண்டும், அண்ணனுக்கு தவறாமல் பால் கொடுக்க வேண்டும். மணிமுடி சுட்டு நடக்க போகிறதா? நடத்த விடுவேனா? இந்த மணிமுடி சுட்டி விழா அரணை விழாவாக இருக்க வேண்டும். தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி இன்று மாறுதலாக நாட்டு இளவரசி எடுத்து செல்கிற பால். அந்த பால் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து வழியை அவள் மீது சுமத்துகிறேன். யாராவது வருகிறார்களா பார்க்கிறேன். யாருமே வரவில்லை. விஷத்தை இப்போதே கலந்து விடுகிற பாலை. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அயராத உழைத்து நமக்காக பாடுபட்ட அண்ணல் கைய கட்டி நாம வாய பொத்தி குனிஞ்சு நின்னது
பார்க்க வேண்டுமே. சென்று என் தந்தையிடம் பேச வேண்டும். ஆமா அண்ணா, நீங்க இங்கதான் போறீங்க, இங்கதான் வரீங்க. என்னம்மா காரணம்? நாட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரமா? அப்படிங்க. ஆமாம்மா. விடுநாள் வெள்ளிக்கிழமை ஆமாம்மா. எனக்கு பிறந்தநாள் விழா. இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை வாக்களித்திருந்தார். அது மட்டுமா விடாய் ஏற்பாடுலாம் கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. உண்மைதாம்மா. வர வர இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்களே. என்னம்மா காரணம்? அண்ணா, அன்ன தினமும் காலையில எழுந்து யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்துவது வழக்கம்? அன்னை கருத்தினால் பால் அருந்துவது வழக்கம். என்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ அம்மா கொண்டு வந்த அனுதினமா பால் கொடுப்பது அன்னை தானே அப்பளுக்கு என்றும் இல்லாமல் நீ அம்மா கொண்டு வந்த. இங்க பாருங்கண்ணா, அம்மா பால் கொடுத்தாதான் நீங்க குடிப்பீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன, இந்த பாலை நான் அருந்த வேண்டும். ஆமா. அங்க ஆகட்டுமா, பால் குடிக்க போறோமா? குடினா. நாளை மணிமுடி சுட்ட அந்த மகிழ்ச்சியால் காலையில இருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்க இருமா வந்துடுறேன். சரிங்க வந்துடுறேம்மா. என்னுடைய அன்பு மகளுக்கு பிறந்த நாள் விழா. 2 விழாவில் நடக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்கள் ஆரவாரமாக இருக்கிறார்கள். நாளெல்லாம் சுற்றி பார்த்து வந்துவிட்டேன். தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை. மகேஸ்வரி, என்னம்மா தனியா நிக்கிற? கையில் என்னம்மா? பால்பா. பாலா யாரு கட்டாத? அண்ணனுக்காக கொண்டு வந்தேன். அண்ணனுக்கு வேற பாலை கொண்டாந்து கொடுமா. அப்பாவுக்கு தண்ணி தாங்க முடியலமா. தாகமா இருக்கா? இந்த பாலை எனக்கு கொடுமா. அப்படியா? உங்களுக்கு பால் வேண்டுமா? ஆமா. இங்க பாருங்கப்பா. சரி, நீங்க குடிச்சா என்ன, அண்ணன் குடிச்சா என்ன, அதானே தவறாம குடிச்சிருங்க. அன்பு மகள் கொடுக்கின்றா மகள் என்றால் தாகத்தை தீர்த்துட்டாய் அப்பா. எனக்கு நீங்கள் இல்லாமல் நான் பொட்டிழந்து பூவிழந்தேன், பூத்து மஞ்சள் இழந்து இந்த பாவி நான் விதவை கோலத்தோடு வாழ வேண்டுமா? வாழ வேண்டும் என்று இந்த பாவி பெருமன் என்னை படைத்து விட்டார். இந்த பாவி நான் என்ன சுகத்தை காண போகின்றேன்? அத்தா அத்தா அத்தா, எட்டடிக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. இங்கே வேறுபட்டு நின்றேனடி, வேதனையில் நின்றேன் நடி. எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. நான் வேறுபட்டு நின்றேனடி, என்னை வேதனையில் விட்டாரடி. எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி, என்னை வேதனையில் விட்டாரடி. இன்றே வேறுபட்டு நின்றார்.
வைத்தையும் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி இங்கே வேறுபட்டு நின்றாரடி அத்தா வேதனையில் விட்டாரடி எட்டடுக்கும் மாளிகையில் எட்டி வைத்தையும் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி எங்கே வேறுபட்டு நின்றாரடி என்னை வேறுபட்டு நின்றேனடி வேறுபட்டு நின்றேனடி நீங்கள் பொட்டு இழந்து பூ விழந்து பூத்த மஞ்சள் இழந்து இப்படி விதவையாகி விட்டீர்களே அம்மா. அப்பா எழுந்துருங்களப்பா, எங்களோட பேசுங்களப்பா, பாருங்களப்பா. அப்பா, எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு உங்களுக்கு எப்படி எப்பா மனம் வந்தது? அப்பா அப்பா கத்தடிச்சா நோகு முன்னே ஒத்தி பொத்தி வளர்த்தி காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பு சாமி கண்ணை குத்திடு முன்னே சோறூட்டி வளர்த்தீங்க ஊரை கூட்டி சொன்னீங்க
வளர்த்தீங்க. தந்தை நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டாரு. மகேஸ்வரி, இப்படி என்ன அனாதையாக விட்டுட்டு செல்வார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை அம்மா. என்னை கொண்டு வந்த செய்யாதவையே ஐயா, என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இந்த பாவிதான் என்ன பாவத்தை செய்தார் தெரியவில்லை. தர்மஜானி, எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரசுர போல ஆட்சி தாயை வீட்டு தனியாக வந்து மாட்ட ஏய், ஆளை நெருப்பு போட்டா? ஆளை நெருப்பு போட்டா? போடா மாலையா, போடா. பாடு என் ராஜா போயா சீமா பெரிய ஆண்டு ஒரு பூஜை கூட்ட பண்ணி மாதிரி சுத்திங்க இல்லையாப்பா. என் ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா? மஜால போன் பண்ணின்னா ஒரு நாடுகளை கேட்டியாப்பா, நீ சாவறதுக்கு தான் கேட்டியோ? ராஜா நான் எத்த மறைப்பப்பா அந்த காவடி மாறிட்டு நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறப்பா. என்னது இது? இதோ சாவி கட்டிக்கிட்டே செத்து வேற சாய் யார் ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா? மூக்கு சீட்டு கீழே தானே போடுவாங்க. என்ன பாயசமாத? அப்பா நீ செத்துட்ட பிறகு வேலை செய்யற பசங்களாம் என்ன அடிக்கிறாருங்களா? ஏய், என்ன பேசுறாங்க? அப்பா அம்மா இது நம்ம மூக்கு நம்ம சரி. இது நம்ம மூக்கு நம்ம சரி. அது மாதிரி பாட்டுக்கு இருக்கு. இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும், இல்லன்னா காக்கா தூக்கி போடும். கீழே போடாத கொரோனா வந்துடும். ஐயோ நானாவது மூக்கு சரியா தானப்பா சாப்பிடுறேன், பின்னாடி ஊத்தினவ கடைக்கு கடைக்கு சாப்பிட்டுக்கிறாங்கப்பா. ஐயோ என் சாமி 10:30 மணிக்கு வந்தியப்பா. என் ராஜா டேய் பாபாடே டேய் கோயிச்சாமி ஐயோ 2 தெருவுக்கு முன்னாடியே வேனை நிறுத்திட்டாங்க. அம்மா இவன் இறங்கி ஸ்டேஜ் எங்கன்னு நாங்க தடவி நடக்கிறோம். ஆளு இறங்கின ஒன்னு என்ன கேக்குறாரு, சோறு எங்க போடுறாங்கன்னு கேக்குறியாப்பா? ஊரு சோறுனா போதும், ஊட்ட தங்க மாட்டியாடா? இன்னொருத்து வர அழகு
கட்ட பதிக்குதுடா வேடு வந்துருச்சு. அம்மா சாப்பாடு 2வது தெருவில் போடுறான்னு நாங்க அந்த லாஸ்ட் வீட்டுல அம்மா இந்த உடம்பை வச்சுக்கலாம் எப்படிதான் ஓடனாலும் தெரியல. எங்களுக்கு முன்னாடி போய் இலையில உக்காந்துங்கிறான் அம்மா. எல்லாருக்கும் தரவாழ இலை. இந்த பாவி அஞ்சுக்கணும் ஒன்னான நல்ல இலையா வாங்க கூடாது, சின்ன இலையா போட்டுக்கிறாங்க. ஏமா வாழை இலை சின்ன இலையாக்குதுன்னு கையை விட்டு கீழ்த்துக்கிறாமா. சோறு போற இடத்துல வாழை இலைக்கு சண்டை. நாயும் குறைக்குது, இந்த ஆளும் குறைக்கிறான். நாயத்தை மறைப்பம்பா. யார் ராஜா எல்லாரும் உட்கார வச்சியா தலைவாழை இலை போட்டாங்களப்பா. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துடுச்சாடா. அண்ணன் குஞ்சில சாப்பாடு வாரி 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 வாரி. ஆமா அங்கத்துக்கு பத்தல படுது. அந்த பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான் ஆளு. சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல விட்டு போட்டு கோழிக்கறி இல்லையான்னு கேக்குறான். ஊரு ஊரா கோழிக்கறி சாப்பிட்றா. உனக்கு சூத்த கலப்பு நல்லா அன்னக்குத்தில மம்டியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்களே. வாரி நல்லா காராமணி கோதுற மாதிரி கோதனிய. ஐயோயோ சாவறதுக்கு தான் கோதனியோ. யார் ராஜா உனக்கு நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டாயப்பா. நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் டம்ளர் ரத்தம் ஊத்தா. அப்ப 3வது சாப்பாடு என்னன்னா அந்த கோழிக்கறியே வாய்ச்சானா இருந்துக்கிறான். ஐயோ இந்த பெரிய எலும்பு தொண்டியில மாட்டிக்கிது. இவன் பக்கத்துல நான் எதுக்கு உக்காரணும்? நம்ம கீழே குடிச்சுக்கினே சாப்பிட்டுக்கிறேன். நானு எலும்பு மாட்டிக்கிறேன். என்னடா நாய் கவிகள் பாக்குறேன். என்ன கொண்டு கட்சி உள்ள இறக்கிறதுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டாமா. அதை ரசத்தை தந்து சாச்சாரி அழியில வாரி நல்லா சாப்பிட்டான். இந்த மாதிரி ரசத்துல உப்பு இல்லை பழுகுது. உப்பு எடுத்தாருன்னு கொடுக்கணும் வீட்டுல உள்ள ஓடனாங்க. இதான் காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து இருந்தா என்ன? அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டோ. அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி சோத்துல ராஜா என் கோலமாவு கொட்டின சீமானே. எப்பா இந்த பாவினா நான் வந்த புது சூழ இந்த பாவில வந்த புதுசுல நான் வாசலிலே கோயில்களை கொடுத்து வந்த அம்மா ஆட்சி முழுக்க கூட கொட்டிட்டு வயிற்று கலக்குது கலக்குது கலக்குது. அம்மா எங்க இடையும் கிடைக்கல. அந்த 3வது கூட்டு வாசல்லே பேச்சுக்கிறேன். பக்கத்துல வந்து படுத்திருந்தான தூக்க கண்ணுல சும்மா இருக்கக்கூடாது. பாவிய தூக்க கண்ணுல எழுந்து எப்பா அதோ துவரம் பொறுப்பு
அத துவர பருப்பு என் சாமி நீ தொட்டு தொட்டு நக்கி பார்த்த இதுக்கப்புறம் யாருப்பா நக்குவாங்க? நான் போய் போய் எடுக்க அடக்கல செய்ய வேண்டும். இப்பொழுது அவர் பிள்ளையை சீக்கிரம் எடுத்து கொண்டு வா. அப்பா இளவரசரே, அப்பாவை பாருப்பா. கும்பகாரணம் படுகிற மாதிரி பார்த்துருக்கிறோம். இளவரசி யாரு ஜெயிச்சு போது தான் எடுத்து மாண்டி விட்டேன் உன் தந்தை. என் தந்தை நலமாடுகிறது. சிவாஜி கணேசன் கேட்டாண்டா. நானும் சின்ன சிறியவன் ஏது மரியாதவன். என் தந்தை ராஜ மரியாதை. 500 ரூபாய்க்கு நைறானா 1000 அழகு. நான் செய்து முடிக்கிறேன். ஏய் வடங்க. என்ன போற? உள்ள போலாம் படுகலான்னு போறேன். எங்க போட்டு தொலைகிறது? வா. யாரு வா? ஒரு நாளை பேட்டியாருங்க. மாமன்னர் பல ஆண்டுகள்